40:1-17 வரைக்கும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் எங்கள் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய நீதி என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உம்முடைய நீதியை மகா சபையிலே பிரசங்கிப்பேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது கிருபையும் உமது சத்தியத்தையும் ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உண்மையையும் மகா சபையிலே அறிவாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையோ. உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, நீர் என்னை விடுவித்தருளும். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி ஞானி. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் பின்னிட்டு இளைச்சி அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் என் தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என் கேடகுமாயிருக்கிறீர். என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். ஆமென்.